எப்படினாலும் வாழ்ந்துட்டு ஒரு மனுஷன் செத்தோட்டி கடவுள்கிட்ட போய் நிச்சயம்னு சொல்றான்னு எப்படி? ஊர் சுற்றி திரிஞ்சிட்டு திடீர்னு எல்லாரும் போலீஸுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஓட்டு கார்டையும் ஆதார் கார்டையும் தூக்கிட்டு போய் நானும் இந்தியாவில் பிறந்தவன் தான், என்னையும் போலீஸாக எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னாக்க எடுத்துக்குவாங்களா? ஏன்னாக்கா என்ன கேட்குவான் அவன்? அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுப்பா அப்படின்னு கேட்குவான். இல்லைங்க, நான் இங்கே தான் பிறந்தேன், நான் இந்தியாவில் தான் பிறந்தேன், நான் கர்நாடகாவில் தான் பிறந்தேன், நான் இங்கே தான் இருந்தேன், நான் இத்தனை வருஷம் இங்கே தான் இருந்தேன், நீங்கள் போடுற அரிசியில் தான் சாப்பிட்டேன், அப்பாரு ஓட்டு கார்டு இருக்குது, நான் ஓட்டு போட்டிருக்கிறேன், இந்த அப்புறம் ஆதார் கார்டு இருக்குது, நோ குவாலிஃபிகேஷன் கொடுப்பா அப்படின்வான். எப்படி இந்த உலகத்தில் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு, நான் நினைச்ச மாதிரி வாழ்ந்து விட்டு, நான் செத்தோட்டியே கடவுள்கிட்ட போயிடுவேன் அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை மக்கள் மத்தியிலே விதைத்து வைத்திருக்கிறான் பிசாசு. ஜாக்கிரதையா இருப்போம். எரேமியா 31:3. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த நல்ல தெய்வம் ஒவ்வொரு மனுஷனையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்வதற்கு வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த அந்த தேவன் தம்மண்டையில் ஜனங்களை இழுத்து கொள்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அன்பே, அன்பு மற்றும் கிருபைத்தான். பயமுறுத்தி அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று சொல்லி நான் பார்த்தேன். பின்னாடி இருக்கிறவங்க நல்லா கேட்குதா? எல்லாத்துக்கும் கேட்குதா? கிளியராக கேட்குதா? புரியுதா? புரியுதா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென் அப்படி சொல்லுங்க. ஓகே. அப்போ இந்த தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிற இந்த நல்ல தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஜனங்களை தம்மிடத்தில் இழுத்து கொள்வதற்கு வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர். இன்றைக்கு என்ன அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அன்பினால் இழுத்து கொள்கிறாராம். அல்லேலூயா. அன்பு தான் பாருங்க, அவருக்கு அதிகாரம் இருக்குது, பவர் இருக்கிறது. ஆனால் அவர் இழுத்து கொள்கிறது மக்களை அன்பு காட்டுகிறார். அன்பு காட்டி தான் இழுக்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15, 16, 17. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போகாமல். எல்லாரும் சொல்லுங்க, ஒருவரும் கெட்டு போகாமல். யாரும் கெட்டு போகிறது இயேசுவுக்கு இஷ்டம் இல்லை. எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாரும் நன்றாய் இருக்க வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே, பொருளாதாரத்திலே, உடல் சுகத்திலே நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தெய்வம். அதனால் தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல். சொல்லுங்க எல்லாரும், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவ்வளவு அன்பு கூர்ந்து இந்த உலகத்தின் மீது ஒருத்தர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் உயிரையே கொடுத்து இரத்தத்தை சிந்தி இயேசுவை அப்படி நாம் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கூட நல்லாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற இந்த நல்ல தெய்வம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம். நம்முடைய சொந்த குமாரனுக்கும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தவர். ஏன் இயேசு எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் தருவார் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் ஏன் தருவார் என்று சொன்னால், முதலாவது விலையேற பெற்ற ஒன்றை, விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் இருக்கிற ஒரே குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை, அது தேவனே மனிதனாய் வந்த அந்த இயேசுவை நமக்காக பலியாக கொடுத்து விட்டார்.
அதாவது பலியாக அவர் நமக்காய் உலகத்தில் வந்து சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஆவியாய் நம்ம மத்தியிலே ஜீவிக்கிறார். அப்படி செய்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன நன்மைகளை எல்லாம் மக்கள் சின்ன சின்ன நன்மைகள் கூட இல்லாமல் தவித்து கலங்கி வேதனைப்பட்டு அலையிறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்க முடியும். ஆனால் யாருக்கு கொடுக்க முடியும்? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. எல்லாரும் சொல்லு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, நம்புகிறவர்களுக்கு. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. ஆனால் இதைத்தான் பிசாசு டார்கெட் பண்றான். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நம்பிவிடக்கூடாது, ஸ்திரமாய் அவர் மேல் விசுவாசம் வைத்து விடக்கூடாது. எப்படி வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் குலைப்பதற்கு என்னென்ன தந்திரங்களை எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டுமோ அத்தனை தந்திரங்களை உபயோகப்படுத்தி இயேசுவின் அன்பிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்திலிருந்தும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் பிரிப்பதற்காக பிசாசு முழு மூச்சோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதை அறிவிப்பதுதான் சபை. பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவனுடைய தந்திரங்களை கண்டுபிடித்து நாம் எவ்வாறு கடவுளுடைய ஆவியின் துணையோடு கூட நாம் அவனை ஜெயித்து கடவுளுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கி, கடவுள் எப்பேற்பட்டவர், இயேசு எப்பேற்பட்டவர், இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் எடுத்து சொல்வதற்காகத்தான் தேவ சமூகத்திலே நாம் கூடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். அவருடைய இயேசுவை பற்றி நம்ம அறிய அதனால் தான் இயேசுவை பற்றி கேட்கறதுக்கே பிசாசு விடுறதில்லை. அவர் பற்றி கேட்டாக்கா, இப்போ ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாங்க, இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய குடும்பத்தில் தகப்பன் இருக்கிறாங்க. அந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு காட்டுகிற அன்பு எல்லாமே வெளியே தெரியாது. எத்தனையோ பாடுகள் பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள், நல்ல நன்மைக்கெல்லாம் கொண்டுட்டு வருவார்கள். ஆனால் எல்லா தகப்பன் அந்த பிள்ளைக்காக படுகிற எல்லா பிரயாசங்களும் கூட அந்த பிள்ளைக்கு முழுசும் தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து, உங்கள் அப்பா இவ்வளவெல்லாம் உன்னை வாழ வைக்கிறதுக்கு, உன்னை முன்னேற்றி கொண்டு வருவதற்கு பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது, அதை கவனித்து கேட்டு நம்பும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் மீது இன்னும் அதிகமான அன்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகிறது. அதுபோலத்தான் இன்றைக்கு அந்த இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம், இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். அதை சொல்லுவதற்கு வேத வசனத்தில் இருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிறதை கேட்பதற்கு விடாமல் பிசாசு தடுக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் நன்றாய் வாழ்வது அவனுக்கு இஷ்டமில்லை, அதனால தான் அவன் அப்படி தடுக்கிறான். ஆகவே அதைகளை தாண்டி இயேசுவை ஆராதிக்கவும், இயேசுவை பற்றி அறியவும், இயேசுவை துதிக்கவும், இயேசுவின் சத்தியங்களை கேட்கவும் நாம் உறுதி எடுக்க வேண்டும். எத்தனை தடை இருந்தாலும் பாருங்க, சில காரியங்களுக்கு நாம் சுயமாக தீர்மானித்து நாம் போவோம். சில நல்ல காரியங்களுக்கு நாம் தீர்மானித்து தடைகள் மத்தியிலும் தாண்டி போவோம். அதே மாதிரி இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு தீர்மானம் வேணும். சும்மா காத்தடிச்ச பக்கம் சாயிற ஒரு மனுஷனாக இருந்தோம் அப்படின்னாக்கா இயேசுவின் நன்மைகளை தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. அதனால தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான அந்த இயேசு ஒரு நாள் அறிந்து கொண்ட உடனே முதல் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து விட்டது. அதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு குருவானவராக இருந்தாலும் கூட இயேசுவோடு ஒரு நெருங்கிய உறவு, இயேசுவின் பின்னால் செல்வது, வசனத்தை விசுவாசிப்பது, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு பாரம்பரியமாக அவர் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது அவர் இயேசுவை கண்டு கொண்ட உடனே முதலாவது அவர் சொல்லுகிறார், இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். தான் முதல் பாடல் அப்படின்னு சொல்றாரு அவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். அவர் ஒரு துணிச்சல் உண்டாவது. எதுக்கு பின்னாடியோ உலகத்தில் போகிறதுக்கு துணிந்து போகிறான்.
துணிஞ்சு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறான். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்ற, இயேசுவின் பின்னால் செல்ல, இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவை விசுவாசிக்க, ஹல்லேலூயா, ஒரு துணிச்சலோடு முன்னெடுப்போம். தடைகள் இருக்கலாங்க. அதனால்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்பொழுதுமே தடைகள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷத்தின் வரையிலும் நீங்கள் வாசித்து பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுவை நம்புகிறவர்களுக்கும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கும் ஆதி ஆகமத்திலிருந்து பிசாசு தடைகளையும், யோர்தானையும், செங்கடலையும், எரிக்கோவையும், மதிலையும், கோட்டையும், ரதங்களையும், குதிரை வீரர்களையும், எதிரிகளையும், ஆமானையும், ஏசபேலையும், பார்வோனையும், லேகியோனையும் சொல்லிக்கொண்டே போகலாம். எதிரிகளை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறான். அதிகாரிகளை கொண்டு வந்தான். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, எதிரிகளை கொண்டு வந்தான். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயிங்க, நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, இந்த சபையை, அதாவது இந்த கர்த்தர் மேல் உள்ள இந்த விசுவாசத்தை ஆண்டவர் வார்த்தையின் அடிப்படையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையின் அடிப்படையில், கண்மலை போன்ற வார்த்தையின் அடிப்படையில் கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடுக்கு ஒப்பாய் சொல்லியிருக்கிறார். ஒன்றை சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் இதுவரையிலும் ஜெயிக்கல, இனியும் ஜெயிக்க போறதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் என்னுடைய விசுவாசத்தை மேற்கொள்ள முடியாது. இதுதான் கிறிஸ்துவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வெற்றி குரல், வெற்றியின் ரகசியம்னு சொல்லலாம். எதுவுமே தோற்கடிக்க முடியாது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே தான் இயேசு இன்னும் அறியும்படியாக நாம் முன்னோக்கி செல்வோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 7:38. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அப்பப்போ கொஞ்சம் நம்புறதில்லை, எப்பொழுதுமே அவர் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறீங்களா? அப்பப்போ கொஞ்சம் விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுதும் அவர் மேல் விசுவாசமாக இருக்கும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்பொழுதும் அவரையே விசுவாசி, எல்லா காரியத்துக்காகவும் அவரையே விசுவாசிப்பது. கஷ்டமா அவர் தான், வேதனையா அவர் தான், கடன் பிரச்சனையா அவர் தான், தொல்லையா அவர் தான், வாழ்க்கையில் எது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவா எல்லாம் இயேசு தான். இயேசு உண்மையை நம்புகிறேன், நீரே எனக்கு பாதுகாப்பு, நீரே எனக்கு வெளிச்சம், நீரே எனக்கு துணை. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லிவிட்டான், கர்த்தரின் கண்மலையும் கோட்டையும் துருகமும் ஆரணும் நம்பிக்கையும் மேய்ப்பரும் அடைக்கலமும் ஆதாரமும் எல்லாம் அவரே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருமா? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அவன் வாழ்க்கையே வித்தியாசமா இருக்குங்க. இயேசு மேல் நம்பிக்கை வச்சு வாழ்றோடைய வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இயேசுவின் மேல் நம்பிக்கை வச்சு வாழ்றோடைய வாழ்க்கையை பாருங்க. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்காதீங்க, கிறிஸ்துவ பெயர் வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை பார்க்காதீங்க. இயேசுவையே தன் ஆதாரமாக, தன் அடைக்கலமாக, தன் புகலிடமாக, தன் உறுதியான நம்பிக்கையாக, தன் அஸ்திபாரமாக வைத்த உன்னுடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்றைக்கு வாழ்கிற அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பாருங்க, நமக்கு ஆறுதலாக இருக்கும். இயேசுவையே தன் ஆதாரமாய் கொண்டிருந்த அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையிலாம், அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரையே நோக்கி பார்த்தேன், என் முகம் வெட்கப்படலை. ஹல்லேலூயா. வெட்கப்படவே முடியாதுங்க. ஏன் தெரியுமா? இம்மையிலும் மறுமையிலும் நம்மை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிற தெய்வம். ஏன்னாக்கா இந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லாருமே நம்ம உலகத்தோடு எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்த்தோம், கர்த்தரை நம்பினோம், வெட்கப்படலைன்னு. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற வெட்கம் மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்துல பல காரியத்தில் இருந்து நம்மை வெட்கப்படாமல் காக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் நித்திய நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பதாக முழு உலகத்தின் ஜனங்களும் நிற்கிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு இயேசுவை நம்பினவன் வெட்கப்பட முடியாது. இயேசுவை நம்பாதவன் அன்னைக்கு
நரகத்துக்கு நேராய் தள்ளப்படும் பொழுது தான் அன்னைக்கு இருக்கிற வெக்கம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இயேசு ஏத்துக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. ஆனா அன்னைக்கு இயேசு அவங்களை ஏத்துக்கிறதுக்கு வெக்கப்படும்னு சொல்றாரு. இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிஞ்சு போறதா இருந்தாக்கா எப்படி வாழ்ந்துடலாங்க? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வேத வசனம் சொல்லுகிற இயேசு, எல்லாம் சொல்ல, வேத வசனம் சொல்லுகிற இயேசு அவர் நித்தியமானவர், நிரந்தரமானவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். இந்த இயேசு உலகத்தில் மாத்திரம் நம்மை நடத்துகிறவர் அல்ல, ஆத்துமாவை பரலோகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் எப்படிங்க? நன்றாய் நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு யாருக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். எப்படினாலும் வாழ்ந்துட்டு ஒரு மனுஷன் செத்தோட்டி கடவுள்கிட்ட போய் நிச்சயம்னு சொல்கிறானே, எப்படி முடியுமா? நான் ஊர் சுற்றி திரிஞ்சிட்டு திடீர்னு எல்லாரும் போலீஸுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஓட்டு கார்டையும் ஆதார் கார்டையும் தூக்கிட்டு போய் நானும் இந்தியாவோட பிறந்தவன் தான், என்னையும் போலீஸாக எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துக்கோங்களா? நான் இந்தியாவில் தானே பிறந்திருக்கிறேன். ஏன்னாக்கா என்ன கேட்குவான் அவன்? அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுப்பா அப்படின்னு கேட்குவான். இல்லைங்க, நான் இங்கே தான் பிறந்தேன், நான் இந்தியாவில் தான் பிறந்தேன், நான் கர்நாடகாவில் தான் பிறந்தேன், நான் இங்கே தான் இருந்தேன், நான் இத்தனை வருஷம் இங்கே தான் இருந்தேன், நீங்கள் போடுற அரிசியில் தான் சாப்பிட்டேன். அப்பாரு ஓட்டு கார்டு இருக்குது, நான் ஓட்டு போட்டுருக்குறேன், இந்த அப்புறம் ஆதார் கார்டு இருக்குது, நோ குவாலிஃபிகேஷன் கொடுப்பா அப்படின்வான். எப்படி இந்த உலகத்தில் நம் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு, நம் நினைச்ச மாதிரி வாழ்ந்து விட்டு நான் செத்தோட்டியே கடவுள்கிட்ட போயிடுவோம் அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை மக்கள் மத்தியிலே விதைத்து வைத்திருக்கிறான் பிசாசு. ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தரை விசுவாசித்து இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேத வசனத்தின்படி இயேசுவை அறிய வேண்டும். சும்மா யாரோ சொல்றாங்க எங்கேயோ எப்படியோ இருக்கிற இயேசு அப்படின்னு சொல்லி நாம் ஏமாந்து விடக்கூடாது. நாம் வெட்கப்படாமல் நம்மை காக்கிறவர் இவர். ஏன் தெரியுமா? இவர் தாங்க இருப்பாரு நித்திய நியாய தீர்ப்புல, மோட்சத்துல, பரலோகத்துல. யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறாருங்க. அந்த இயேசுவை சந்திக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? அவர் மேல் இந்த உலகத்தில் விசுவாசமாகவே இருப்பது, நம்பிக்கையோடே இருப்பது, அவரையே நம்பி வாழ்வது. சரி, இந்த இயேசு, இந்த அன்பும் இரக்கமும் உள்ள இயேசு, வேதம் கூறுகிற இயேசு, நித்தியமாய் இருக்கிற இந்த இயேசு, உபாகம புஸ்தகத்திலிருந்து இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். இது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இது எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உபாகம புஸ்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தனியாக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு வார்த்தைக்கு வார்த்தை எல்லா பகுதிகளிலும் தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல கடவுளுடைய உள்ளத்தை பார்க்க முடிகிறது. வாசிக்கலாமா? உபாகம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நம்பவே முடியல இதை. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கணும் அவருடைய உள்ளம் விரும்புது? சொல்லுங்க, 1000 மடங்கு. எனக்கு நம்பவே முடியல. ஆனால் அவருடைய உள்ளம் எவ்வளோ பெருசுன்னு நான் பார்க்குறேன். அவர் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. ஏதோ கொஞ்சம் கொடுக்கணும்னு விரும்பலைங்க, 1000 மடங்கு அப்படின்னாக்கா அதை நான் பெருக்கி பார்க்கவே முடியல என்னால். 1000 மடங்கு, இப்பொழுது இருக்கிறது 1000 மடங்கு எல்லாவற்றிலும். இது எப்போ நடக்குதுனாக்கா, இந்த வாக்குத்தத்தம் எப்போ நடக்குதுனாக்கா, ஆண்டை வருகை பரியந்தும் அப்படியே போயிட்டே இருக்குது. பெருகி 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 போயிட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஆசீர்வதிச்சாரு இல்லையா, 1000 மடங்கு நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை, அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு ஒரு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய சந்ததியில், அந்த ஜனங்கள் மத்தியிலே, அவரை விசுவாசிகளுடைய ஜனங்கள் மத்தியிலே இந்த ஆசீர்வாதம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது, எத்தனை குறைபாடுகள் வந்தாலும் கூட. அப்போ அவருடைய உள்ளம் இதில் பார்க்கலாம். அப்போ 1000 மடங்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சுகம், பலன், பொருளாதாரம், சமாதானம் 1000 மடங்கு பெருக்கி பாருங்க எப்படி இருக்கும். நம்முடைய நிம்மதி 1000 மடங்கு பெருகிந்தா எப்படி இருக்கும்? இது ஆண்டவருடைய உள்ளம்.
இயேசுவின் உள்ளம், பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் நாம் பெருக வேண்டும் என்பது, நம்முடைய எல்லா காரியங்களிலும் பெருகி இருக்க வேண்டும் என்கிற இந்த நல்ல உள்ளத்தை நாம் அறிந்து கொள்வோம். உபாகம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லிட்டார். எப்படி சொல்றாரு? எனக்கு ஒரு குறையும் இல்லாத கடவுள் நடத்தினார்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்படித்தான் அவர் நடத்தினாரு. அதைத்தான் சங்கீதக்காரன் 34:10 அவன் அறிக்கையை சொல்றான் பாருங்க. கர்த்தர் சொல்லுங்க. ஆமா. ஆட்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லிக்கிட்டே இரு. எல்லாரும் சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, குறைவுபடாது, குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை என்று சொல்லிக்கொண்டே இரு. ஆனால் என்னத்தை சொல்கிறீங்க இன்னைக்கு? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இருங்க, பரவாயில்ல. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். ஆகவே நாம் என்ன சொல்ல வேண்டும்? இயேசு வேதத்தில் சொல்லி கொடுக்கிறார், பலவீனன் தன்னை, அதுக்கு தான் வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை அறிக்கை பண்ணணும்னு சொல்கிறது. அப்போ எப்படிங்க நீங்கள் கஷ்ட நேரத்தில் என்னத்தைங்க பேசுவீங்க? கஷ்ட நேரத்தில் புலம்பி, ஐயோ எனக்கு கஷ்டம், ஐயோ எனக்கு பிரச்சனை, ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை, எங்கள் மாமா உதவ மாட்டாரா, எங்கள் சித்தப்பா உதவ மாட்டாரா, இவளாம் பணக்காரனாக்குறானே, இவளாம் அக்கிரமக்காரன் நல்லாக்குறானே, இதைத்தான் பேசுகிறீங்க இல்லையா? இதுதான் வாயிலிருந்து வருது. வசனம் தெரிஞ்ச என்ன சொல்லுவீங்க? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சொல்லுங்க, சொல்வானாக. இதுல இப்படி நிறைய வசனங்களை எழுதி இருக்குதுங்க. நன்றாய் அறியணும். நீங்க சொல்லுறது ரொம்ப முக்கியம், வாயை திறந்து. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, குறைவில்லை என்று சொல்லு. இப்ப இருக்கலாம், அதனால தான். ஆனா நீ என்ன சொல்லு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது அப்படின்னு நீ சொல்லும் பொழுதே அந்த குறைவை கொண்டு வருகிற, அந்த வறட்சியை கொண்டு வருகிற, அந்த வியாதியை கொண்டு வருகிற, அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசு வெக்கப்படுவான். இது என்னடாது, கொஞ்சம் வறுமையும் கஷ்டத்தையும் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தா, இவன் ஏசு என் கூட இருக்காரு எனக்கு குறைவில்லைன்னு இவன் வேற பாட்டு பாடிட்டு இருக்கிறானே. ரொம்ப ஒரு வல்லமையான ஆயுதம் பிசாசு நம்மை விட்டு ஓடுகிறதற்கு வசனம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். வசனத்தை மாத்திரம் வாயில் சொல்லிட்டீங்களாக்கா அது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். சில காரியங்களில் உங்களை தொடவே முடியாது. உபாகம் 7வது அதிகாரம் 13-14. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மகள் இருப்பதில்லை. இப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது இந்த அவர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதங்கள்ல நம்ம ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. பல நேரங்களில் நாம் என்ன ஒரு தடவை ஒரு தாயார் ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். அவங்க எப்பயுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதோட சரி, எதையுமே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறதே கிடையாது. ஜெபிச்சுட்டே இருந்து ஒன்றையுமே அனுபவிக்காதே பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது நடந்ததா நடக்கலையான்னு கேட்காதீங்க, உதாரணமாக சொல்கிறேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க பல காரியத்துக்காக, ஒன்றுமே பெற்றுக்கொள்ள போயிட்டாங்க பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு போயிட்டு பார்த்தாக்கா விண்ணப்பம் அப்படின்ற கூட நிறைய நம்பி போயிருக்குது. விண்ணப்பம் ஜெபம் அப்படின்ற கூட நிறைய நம்பி போயிருக்குது.
ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்படின்னாக்கா விசுவாசித்து நன்றி சொல்றது. நான் இது விசுவாசத்தை நன்றி சொல்றதுனாக்கா வேத வசனங்களை நம்பி அறிக்கை பண்ணுகிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த நன்றி சொல்லுகிற அந்த கூட காலியா இருக்குது. இவங்க கண்ணீர் விட்டு அழுது 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 விண்ணப்பம் நிறைய நம்பி போய்க்குது, நன்றி சொல்ற கூட சுத்தமா காலியா இருக்குது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொன்னாரா, அம்மா நீ ஜெபித்த அத்தனை ஜெபத்தையும் நான் கேட்டேன், பெற்றுக்கொண்டோம் என்று நீ விசுவாசித்து நன்றி சொன்னாக்கா அதை உனக்கு அனுப்பலான்னு சொல்லி ரெடியா தூதர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். ஒரு நன்மையுமே கூட நீ பெற்றுக்கொண்டதாக விசுவாசித்து நன்றியே சொல்லல. எல்லாம் இங்கே இருந்துச்சு. நீ ஜெபிச்சு 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 பரலோகத்தையே வந்துட்ட. இங்க என்ன பண்ண போற? இப்போ நீ ஜெபிச்சு காரியங்களும் இங்க செல்லாது. இங்க எல்லாம் உங்களுக்கு நிறைவே இருக்குதுன்னாரு. அதனால ஜெபிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் தாவீதினுடைய ஜெபத்தை நல்லா படிச்சு பார்க்கணும், புதிய ஏற்பாட்டு ஜெபத்தை நல்லா படிச்சு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் ஜெபித்த அந்த கண்ணீர் ஜெபத்தையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசுவின் ஜெபத்தையும் பரிசுத்தவானுடைய ஜெபத்தையும் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நீர் இப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீ வல்லவராக இருக்கிறீர் ஸ்தோத்திரம், இதை செய்யும், இதை செய்து விட்டீர், செய்து முடித்தீர். அதனால தான் பேதுரு ஒரு நல்ல ஒரு வசனத்தை நம்மளுக்கு பல எழுதி கொடுத்துட்டு போனாரு. ஏசாயா எழுதுறாரு, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகுறோம் அப்படின்னு சொல்றாரு. பேதுரு சொல்றாரு குணம் ஆனீர்கள் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. ஒரு பாசிட்டிவா சொல்ல வைக்கிறாரு. குணமானேன், குணமானேன், சுகமானேன், ஜெயம் எடுத்தேன், கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றிக்காக கூட பாருங்க, ஆண்டவரே எப்படியாவது என்னை வெற்றி சிறக்க பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ணல. அவர் என்ன பண்றாரு, ஸ்தோத்திரமே பண்ணிட்டு போயிட்டாரு. பவுல் என்ன பண்ணாரு, ஸ்தோத்திரம் பண்ணி வெற்றி சிறக்க பண்ணதுக்காக ஸ்தோத்திரம், என் கடன் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். எப்படி? இந்த வசனத்தின்படி, வசனத்தை சொல்லி சும்மா மொட்டையா குருட்டுத்தனமான விசுவாசம் அல்ல. உபாகமம் 7:13-14 மலடி இருப்பதில்லை என்று உம்முடைய வார்த்தையில் எழுதி இருக்கிறதே. அப்படி சொல்லிப்பாரு, அதை பெற்றுக்கொண்டது மாதிரி சொல்லிப்பாரு, சொல்லிப்பாரு, வசனத்தை சொல்லிப்பாரு, வசனத்தை சொல்லி அவருடைய வசனத்தை எடுத்து சொல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் தங்குகிறதற்கு வாய்க்காலாய் வசனங்கள் மாறுகிறது. அவர் சொல்லுகிறார், உன் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் நீ உன்னுடைய எந்த ஒரு காரியத்திலும் சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்குள்ளும் உன் மிருக ஜீவனுக்குள்ளும் உன் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை என்று உபாகமம் 7:14 எழுதி இருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிப்பார், அந்த வசனம் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையில. இப்படிதான் தேவன் ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு விண்ணப்பம் நிறைய இருக்குது, கண்ணீர் நிறைய இருக்குது, ஜெபம் நிறைய இருக்குது, வேண்டுதல் நிறைய இருக்குது. விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தை வசனத்தின்படி அவருக்கு நன்றி சொல்லுகிற காரியத்தில் நாம் பெருகுகிறவர்களாக இருப்போம். உபாகமம் 10:8. அக்காலத்திலே Yes. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு காரியம் நன்றாய் கவனியுங்கள். ஓகே, ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தான் கடவுளுடைய விருப்பம். இந்த உபாகமத்து புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவரை நம்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் நீ யாரா எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம், ஓகே, அதை பற்றி கவலை இல்லை. இயேசு நம்புறீங்களா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்க, என்னென்னலாம் ஒரு வழிகளை ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. ஒரு ஊழியக்காரில் ஏற்படுத்துறாரு, ஊழியக்காரில் ஏற்படுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணுறாரு, அவர் மேல் தம்முடைய வல்லமையை வைக்கிறாரு, அவருடைய பிரசன்னத்தை அவங்க மேலே ஊற்றுறாரு, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை அவர் மேல் ஊற்றுறாரு. ஊற்றிட்டு எதுக்காக தெரியுமா, ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு தான் பாருங்க, எப்பொழுதுமே என்னை போல கடவுளுடைய அபிஷேகத்தையும் அழைப்பையும் பெற்ற இந்த உலகத்திற்கு எந்த ஊழியக்காரலாக இருந்தாலும் நீ எங்கன்னாலும் போய் பாருங்க, மனதார உங்களை ஆசீர்வதிப்பாங்க.
அவங்க வாழ்க்கையில் பல பாடுகளை பட்டு அவனுடைய சமூகத்தில் வந்து நிச்சயிருப்பாங்க. ஆனால் உங்களை மனதார அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா ஆசீர்வதிக்கிறது தான் ஊழியக்காரரை வச்சிருக்கிறார். கடந்த நாட்கள் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு சபையில் ஒரு ஊழியனை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னால், ஒரு மந்தைக்கு ஒரு மேய்ப்பனை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னால், அந்த மேய்ப்பன் மூலியமாக மூச்சுக்கு அந்த உலகத்திலும் ஆவி ஆத்மா சரீரத்திலும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான 175% ஆசீர்வாதத்தை அந்த ஊழியக்காரன் மூலமாகவே நான் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறேன். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் ஊழியக்காரனை மிகவும் கனமாக எண்ணினாங்க. அவன் யாராக இருக்கட்டும், சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், மிகவும் கனமாக எண்ணினாங்க. ஒருத்தங்க சவுல் ஊழியக்காரர்கிட்ட கழுதை தொலைஞ்சு போச்சு, அவரை சந்தித்து எங்கே இருக்குதுன்னு கேட்குறதுக்கு போகலாம் அப்படின்னு சுவாமிகிட்ட போகிறதுக்கு அவனும் வேலைக்காரரும் பேசும் பொழுது, ஐயோ ஊழியக்கார சந்திக்கு போகிறோமே, வெறுங்கையோ போகக்கூடாது, இன்றைக்கெல்லாம் பாருங்கள் எனக்கு ஒரு ஜாமெண்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஊழியக்காரில் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் நான் தவறுன்னு நான் சொல்லலை. எங்கள் வீட்டில் ஒரு ஜாமெண்ட் போங்க, எங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஜாமெண்ட் போங்க, எங்கள் வீட்டுக்கு இந்த ஜாம் பண்ணுங்க, இங்கே ஜாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஈஸியாக அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களை ஈஸியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது இன்றைக்கு மக்களுக்கு எடுத்த பெரிய பாக்கியம். ஆனால் கர்த்தர் ஊழியக்காரர்களை வச்சது எதுக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வச்சது எதுக்கு? ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே. அதனால் தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சொன்னாரே, என்னுடைய ஊழியத்தை செய்கிறவன் என்ற நாமத்தின் நிமித்தம், என்னுடைய ஊழியக்காரன் என்ற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர். எப்படி நிறுத்துறா பாருங்க. ஒரு 100 ரூபா காணிக்க கொடுத்தாக்கா, ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுத்தாக்கா அப்படி சொல்லல ஆண்டவர். ஒரு டம்ளர் தண்ணி முழு மனதோடு வாங்க வாங்க ஊழியரே, வாங்க தேவதாசரே அப்படின்னு சொல்லி வீட்டில் அழைத்து உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தாக்கா பலன் பரலோகத்திலிருந்து கிடைக்கிறது அவர்களுக்கு. ஊழியக்காரர்களை கனம் பண்ணி மக்களை ஆசீர்வதிக்க சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட ஆண்டவர் அதற்காகத்தான் 12 பேரை தேர்ந்தெடுத்து போய் ஆசீர்வதிங்கப்பா, இலவசமாக பெற்றுக்கிட்டீங்க, இலவசமாக கொடுங்க. அதுக்கு தான் பாருங்க, எங்கே யார் வியாதியில் கண்ணீரில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உள்ளத்தை பாரப்படுத்துகிறார். நாங்கள் இலவசமாய் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் வல்லமையும் பெற்றிருக்கிறோம். தாராளமாய் போய் மக்களுக்காய் ஜெபிக்கும்படியான உள்ளம் உண்டாகிறது. இது கர்த்தர் கொடுத்த கிருபை. நாங்கள் பணம் கொடுத்து வாங்கினது அல்ல, இலவசமாய் பெற்றிருக்கிறதுனால இலவசமாய் நாங்கள் அள்ளி தருகிறதற்கு மனமுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் அப்படி ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிறாராம். வாசித்து பாருங்க, என்னாகும் 6:23-27. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் கூட கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஏப்பா, அவர் தான் கடவுளாச்சே, அவர் தான் தெய்வமாச்சே, என்னை நேரம் ஆசீர்வதிச்சு கொள்ளலாமே, நானே ஜெபம் பண்ணுறேனே, நானே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேனே அப்படின்னுலாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? நான் வீட்டிலேயே ஜெபம் பண்ணிக்கிறேங்க, நான் ஆன்லைனில் பார்த்துக்கிறேங்க. ஓகே, நல்லது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் ஊழியனை ஏற்படுத்தி அவர் சொல்கிறார், நீ என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. நான் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, சபையாருக்கு சொல்கிறேன், இயேசு விசுவாசிக்கிற சபை மக்களுக்கு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஒரு சபையில் அங்கமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னதான் நீங்கள் முயற்சித்தாலும் கூட சில நன்மைகளை உங்கள் மேல் அவர் ஊழியனாய் ஏற்படுத்தினுடைய வாயிலும் கையிலும் அவன் மூலமாக வரும்படியாக சிலதை அவர் வைத்திருக்கிறார். அது என்ன முயற்சி பண்ணாலும் வராது. நீ தலைகள்தான் நிச்சயனாலும் வராது. நீ வீட்டில் 24 மணி நேரம் உபாசம் இருந்தாலும் வராது. அது ஊழியனுடைய வாயிலிருந்தும் ஊழியனுடைய கரத்திலிருந்தும் ஊழியனுடைய அந்த சமூகத்திலிருந்து மாத்திரமே ஒரு தேவ பிள்ளைக்கு கடந்து வரக்கூடியதான சில நன்மைகளை தேவன் ஏற்படுத்தி விட்டார். நாங்கள் ஒன்றும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லை, ஊழியக்காரன் ஒன்றும் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டல, அவர் வைத்து விட்டார். அவர் சொல்றாரு, என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல்
கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு முன்ன ஆசீர்வதிக்க முடியாதா? ஆசீர்வதிச்சிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் சில நன்மைகள், அதனால தான் பாரு, சில பேருடைய குடும்பத்தில், சில ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சில நன்மைகள் தொடர்ந்து கணவன் மனைவிக்குள்ள அப்படி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க ஊழியக்காரை ஈனப்படுத்தி இருப்பார்கள். ஊழியக்காரில் ஈனப்படுத்தி இருப்பார்கள். அவன் என்ன ஊழியம் பண்ணுறான், அவன் என்ன ஜெபம் பண்ணுறான், அவன் என்ன ஆராதனை நடத்துகிறான், அவனை பற்றி எனக்கு தெரியாதா? ஊழியக்காரன் ஊழியக்காரனே, அழைக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவனே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, யாரெல்லாம் கனமாக எண்ணுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை அவன் கூறிட்டு போயிட்டே இருப்பான். அதனால தான் அப்போஸ்தலர் மத்திய எழுதின சுவிசேஷம் 10:8 படித்து பாருங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். எங்க யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில். இல்லை அப்படின்னாக்கா சமாதானம் ரிட்டன் வந்துருன்றாரு. நீங்கள் சமாதானம்னு சொல்லுங்கள், அவங்க பாத்திரம் இல்லாட்டினா ரிட்டன் வந்துருன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ ஊழியக்காரனுக்குள் எதற்கு ஏற்படுத்துகிறார்? ஊழியக்காரில் ஜனங்களை ஆசீர்வதிக்க. அதனால்தான் பிலேயம்ன்றது ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு போய் அந்த ராஜா சபிக்க சொல்கிறான் மக்களை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியன். ஆசீர்வதிச்சுட்டு தான் வரான். சபிக்க சொன்னாலும் கூட சபிக்க அவனால் முடியல. வாசிக்கலாம், மார்க்கு 16:17-20. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவானது யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். என்ன சொல்லுகிறார்? அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே சொல்லுங்க வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை, வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வசனத்தை நீங்கள் வாயில் சொல்லி பாருங்க, அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன் பல நேரங்களிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சில நன்மைகள் நடக்குதுனாக்கா எங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு இல்லைங்க. என்கிட்ட எந்த பவரும் கிடையாது. உங்களைப் போல சாதாரண மனுஷன் நான். ஆனால் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லுவதற்காக அவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். ஏன் நாங்கள் ஜெபிக்கிற சில நேரங்களிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து சொல்லவில்லை. கர்த்தர் சொன்னதை, எழுதப்பட்ட வார்த்தையை உங்கள் மேல் கூறுகிறோம். அப்ப அது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் உங்கள் மேல் கூறும் பொழுது அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். சுகம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது வார்த்தையில் அப்படி சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாரை ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். உபாகம் 12:7. அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். ஆமென். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நமக்கு சந்தோஷமா நிறைய நன்மைகளை கொடுத்துருக்கிறத நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். சில பேர் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் குடும்பத்தோட, கணவன் மனைவி பிள்ளைகளோட இல்லை சபையோட சேர்ந்து சந்தோஷப்படுறதுக்கே இல்லாதபடி பிசாசு அப்படி தடுத்து ஒரு மாதிரி எப்போ பாரு தம்முடைய அலுவலையே மூழ்கி இருக்கும்படியாக அவங்கள செஞ்சிருவான். அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நம்முடைய தேவன் எப்படி சொல்லி கொடுக்குறாரு? உங்களை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறப்ப நிறைய உங்களுக்கு பணம், பொருள், வசதி, வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா? நீ என்ன பண்ணு? குடும்பத்தோடு, சபையோடு, தேவ பிள்ளைகளோடு இணைந்து என்ன பண்ணு? எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்படு. அப்போ சந்தோஷப்படுறதுக்கு தான் இயேசுவின் சமூகத்தில் வருகிற ஞாயிறு மாலை 6:30 டைம் கரெக்டாக சொல்கிறேன் நான், நீங்கள் மறந்துடுங்க. நீ ஓகே, சந்தோஷப்படுவோம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார்.
எல்லாரும் சொல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு என் வாழ்க்கையில் வேதனைகள் உண்டாகாது. உபாகமம் 15:5-6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அவர் சொன்னதாங்க, நான் சொன்னேனா? இது கடவுளை நம்புகிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இது பொருந்தும். இயேசுவை நம்புகிற நமக்கு இன்றைக்கு இது பொருந்தும். ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி பாருங்க. அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னாக்கா அவர் நம்மை அவருடைய கரத்தில் எதை கொடுத்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை மத்தேயு 14 அதிகாரத்தில் 19-20 பார்க்கிறோம். எதை கொடுத்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 5:1-6 அதுலேயும் பார்க்கிறோம். எபேசியர் 1:2-3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். உபாகமம் 28:1-14 வாசித்து பாருங்க. நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள் யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு. இயேசு மேல் விசுவாசமாய் இருக்கிறீங்களா? உபாகமத்தின் ஆசீர்வாதத்தை வாக்குகளை உரைத்த அதே தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்து நமக்காய் இத்தனை வாக்குகளை கொடுத்த அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்தே தீர்வார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நன்மைகளை நாம் புசிக்க வேண்டும். அவருக்காக நாம் வித்தியாசமாய் சகல ஜனங்களிலும் மேன்மையாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். அவருடைய உள்ளமை பேர்பட்டது பாருங்க. அவர் விசுவாசிக்கிறவுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றின் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற நல்ல தெய்வம். உபாகமத்தின் 28:1-14 வசனங்களில் ஒரு தடவை வாசித்து கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகம் 28 எல்லாரும் கூட எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் இருக்கிற அத்தனை பேரும் கூட இந்த வசனத்தை கொஞ்சம் கண்ணில் பாருங்க. அப்பொழுது நான் விசுவாசம் வரும். உண்மையை இவர் இதை கொடுத்தவர் நம் ஆண்டவராகிய தேவன். இதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக செய்ய முடியும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி, இந்த கட்டளைகளின்படி செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு நீ சொல்லும் பொழுதே நம்மளுக்கு இந்த நியாயப்பிரமாணம்லாம் நினைப்புக்கு வந்துடக்கூடாது. இன்றைக்கு கட்டளைகள் அப்படின்னா ஒரே ஒரு கட்டளையில் கொண்டாந்து எல்லாம் நிறுத்திட்டாரு. அந்த கட்டளையைத்தான் நாம் மறந்து விட்டு பிசாசு என்ன பண்ணுறோம், உனக்கிட்ட இந்த குறை இருக்குது, உனக்கிட்ட அந்த குறை இருக்குது, எப்படி ஒன்று கடவுள் ஆசீர்வாதம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. இதுதான் எல்லாத்தையும் மொத்தமான கட்டளை தான். இவ்வளவு இருந்தால் போதும், அவர் மேல் விசுவாசம் இருந்தால் போதும், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. வாசிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கவும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள்.
உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? யோசனை பண்ணி பாருங்க. உண்மையா நாம் இல்லைங்க நல்லா வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. நன்றாய் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாமல்ல நல்லா வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, நம்மளை நல்லா வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்து வாழாக்காமல் தலையாக்குகிற பரிபூர்ண நன்மையை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? பயப்படுவாங்களா? உங்களை கண்டு யாராச்சும் பயப்படுறாங்களா? கிண்டல் தான் அடிக்கிறாங்க இல்லையா? பயப்படுற அளவுக்கு ஆசீர்வதிச்சிருவார். பயம் உண்டாகணும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது பயம் உண்டாச்சு. ஐயோ என்னங்க இது, இவங்க வாழ்க்கையில் இப்படி இருந்தாங்க, இப்படி ஆகி போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு திகைப்பு உண்டாகிற அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ வைப்பார். நம்முடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவார். எழுந்து நிற்போம். அவர் சொல்லுகிறார், என்னை அண்டிக் கொள்ளுங்கள். இத்தனை நன்மைகளையும் வச்சுட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் சரி, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் சரி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் பாருங்க. இவர் தான் நல்ல தேவன். மாத்திர நன்மைகளையும் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாவத்தையும் உனக்கு முன்னாக வைத்தேன் என்று உன்மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டே. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொண்டே. நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரிந்து கொள்றது, சாய்ஸ் பண்ணுகிறதற்கு அவனுக்கு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க. ஏன் இன்னைக்கு உலகத்தில் இத்தனை பேர் கஷ்டத்துலையும் சஞ்சலத்தையும் வாழ்கிறாங்கனாக்கா, சாய்ஸ் சரியாக பண்ணல. அவங்க சரியானதை சாய்ஸ் பண்ணல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தான் முதல் தடவையாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவருடைய ஆலோசனையை நான் சொல்லுகிறேன். சரியானதை சாய்ஸ் பண்ண, இயேசுவை தெரிந்து கொள்ள தீர்மானம் எடுங்கள். சாய்ஸ் சரியாக இருக்கணும். நம்முடைய தெரிந்தெடுப்பு, நம்முடைய சாய்ஸ் சரியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதனால தான் 10வது படித்த உடனே பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, அப்பா நல்ல சப்ஜெக்டை, நல்ல காரியத்தை சாய்ஸ் பண்ணு, நல்ல வழியை சாய்ஸ் பண்ணு, நல்ல எஜுகேஷனை சாய்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசுவின் வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், எல்லாம் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறது. இயேசுவை சாய்ஸ் பண்ணி கொண்டால் பிழைப்போம். இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9-11 சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற இயேசுவை சாய்ஸ் பண்ணுவோம். இயேசுவை தெரிந்தெடுத்துக் கொள்வோம். இயேசுவை பிடித்து கொள்வோம். அவர் உங்களையும் என்னையும் வாழ வைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி நம் மூலமாய் அவருடைய நாமம் மகிமை அடையும்படியாய் செய்வார். இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணி நாம் ஜெபித்து நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் கூட என்னோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் இணைந்து சொல்லுங்க. எல்லாரும் எனக்கு 2 கரங்களை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரையே நான் விசுவாசிப்பேன். அவரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும். என் காலை தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. என்னை காக்கிறவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும்
என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று அறிக்கை பண்ணுகிறேன். இயேசுவை தெரிந்து கொள்கிறேன். இயேசுவின் பின்னால் போக துணிகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற உம்மை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம், சாய்ஸ் பண்ணியிருக்கிறோம். உம் பின்னால் வருவதற்கு, உம்மை நம்புவதற்கு, உம்மையே விசுவாசிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஜீவன் வெளிப்படுவதாக, உம்முடைய நன்மைகள் வெளிப்படுவதாக, உம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக. நீரே ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று நாங்கள் உணரும்படியாக உம்முடைய நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் எங்கள் வாழ்க்கையில் அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.